இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. காலம், மன்னிப்பின் காலம், மகிழ்வின் காலம், மனம் வருந்தி மனம் மாறி புது வாழ்வு வாழ நம்ம அழைக்கும் காலம். அப்பா, வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் என்று கூறி ஊதாரி மகனைப் போல் இறைவனிடம் நாம் திரும்பி வர வேண்டிய காலம். இறைவனின் அளவிட முடியாத அன்பை சுவைத்து பார்க்க நம்மை அழைக்கின்றது இந்த தவக்காலம். இனி வரும் சின்ன 40 நாட்களும் நம்மையே நாம் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு ஆயத்தம் செய்து கொள்ள தாய் திருச்சபை ஏற்படுத்திய தயாரிப்பின் காலம். நோம்பிருந்து ஜபம் செய்து தர்மம் செய்து இறைவனின் இரக்கத்தை பெற கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பான காலம். ஏன் திருநூற்று புதன்? எதற்காக சாம்பல்? சாம்பல் வெறுமையின் ஒன்றுமில்லையின் அடையாளம். பொறுப்பில்லாமல் சுற்றித் திரியும் மனிதனுக்கு அவனது நிலைமையை சுட்டிக்காட்டி அவனின் அடக்கத்தையும் தாழ்ச்சியையும் கொண்டு வருகின்றது இந்த நாள். சாம்பல் துக்கத்தின் அடையாளமாகவும் மனமாற்றத்தின் அடையாளமாகவும் இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வை முழுமையாக ஒரு சுய ஆய்வு செய்ய இறைவனின் மன்னிப்பை பெற அருள் வேண்டும் என்று இத்திருப்பலியில் இணைவோம். நம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு திருப்பயணத்தின் துவக்கம், ஒரு 40 நாள் நடைப்பயணத்தின் ஒரு இனிமையான இறை அனுபவ பயணம், புனித தவக்காலத்தின் ஆரம்பம். விபூதி புதன் நமது சிரசில, மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், இந்த மண்ணுக்கே திரும்புவாய் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார். சாம்பல் நமது நெற்றியிலே பூசி நமது இந்த உடலின் முடிவை இவ்வாறு நமக்கு தெரிவித்தாலும், நீ மனம் திரும்பி இயேசுவின் நற்செய்தியை நம்பி உயிர்த்த ஆண்டவரின் உன்னதமான நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்று அழியா ஆன்மாவின் அந்த நிரந்தர நித்திய வாழ்வையும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு புனிதமான நாள் விபூதி புதன். இன்று நாம் இந்த 40 நாள் திருப்பயணத்தை, தவக்கால நடைப்பயணத்தை துவங்குகிறோம். காலையிலும் நமது மறைத்தளத்தில் பல ஆயிரம் மக்கள் பங்கேற்று ஆண்டவருடைய ஆசிரை பெற்று இந்த புனித தவக்காலத்தை துவக்கினார். இப்பொழுது இந்த மாலை வேளையிலும் இதை போலவே பல நூறு மக்கள், ஏன் சில ஆயிரம் மக்கள் கூடி வந்து ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி இந்த புதிய தவக்காலத்தை, புனித மனமாற்றத்தின் காலத்தை துவக்குகிறோம். இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். அற்புதர் இயேசு தொலைக்காட்சி அவர்கள் அவருடைய வேண்டுகோளின்படி விமரிசையாக வழிபாடு செய்கின்ற நமது மறைத்தளத்திலே இந்த விபூதி புதன் பக்தி நிகழ்வை படமாக்க நமது ஆசி பெற்று அனுமதி பெற்று வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கிறோம். நமது இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொரு ஞாயிறு மாலையும் சிறப்பான வழிபாட்டிலே நம்மை வழிநடத்துவது போன்று இன்றும் வழிநடத்த அவர்கள் இசைக்கிறார்கள். பீட சிறுவர்கள், உபதேசியார், அன்பிய தொண்டர்கள், பங்கு பேரவை தொண்டர்கள், நமது இறை மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த திருப்பலியை தகுதியோடு நிறைவேற்றி புனித தவக்காலத்தின் துவக்கத்தை நாம் சிறப்பாக ஆயத்தம் செய்ய நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. இணைந்து மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கம் காட்டும் என் தந்தையே இறைவா, உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் தகுதியுடன் கொண்டாட எங்களையே ஆயத்தம் செய்ய இந்த புனித 40 நாட்களை கொடுத்துள்ளி, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நாங்கள் நோன்பிருந்து உண்மையான மனமாற்றம் அடையவும் எல்லாவித தீமைகளையும் எதிர்த்து போராடவும் துணை புரிவீராக. உம்மோடு பரிசுத்த
பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு அடி அப்படி முன்ன வந்துருங்க அம்மா, பெண்கள் நிறைய இருக்காங்க. ஒரு அடி அப்படி முன்ன வந்தீங்கன்னா பின்னால இருக்குங்க. உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 20 மற்றும் 6. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வழியாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்ற கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாது அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என்று கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை நீங்கள் கேட்பீர்களாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தப்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் இதோ மறைவாயிருக்கும். இதோ மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். இதோ மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். இதோ மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். இது ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு காலையிலும் அனைத்து அருட்சகோதரிகளும் உதவி பங்கு தந்தையோடு நானும் ஏதோ பல மணித்துளிகள் மக்களுக்கு விபூதி நெற்றியிலே சிரசின் அந்த முன்பகுதியில் பூச வேண்டியிருந்தது. நானே பல ஆயிரம் மக்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதை போலவே மாலையிலும் பாருங்கள், பெருந்திரளான மக்கள் வெளியே எவ்வளவு பேர் நிற்கிறார்கள் இடமில்லாமல். மக்களுடைய இந்த விபூதி சாம்பலை பற்றி, இவர்கள் கொண்டிருக்கிற இந்த வழிபாட்டை பற்றி அந்த ஈர்ப்பு அக்கறை அதனுடைய வெளிச்சமாக இது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த சாம்பல் புதன் அல்லது விபூதி புதன் என்று நாம் சொல்லப்படுவது, அன்று நடைபெறுவது உன்னுடைய சிரசிலே. இதோ அருட்பணியாளர் அல்லது அருட் சகோதரிகள் இவர்கள் சாம்பலை பூசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். உங்களுக்கு என்று சொல்லப்படும், மனிதா நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு, வாழ்வு பெறுவாய். ஒரு பக்கம் இங்கே அழிவை பற்றி, அழிவு, மனிதா நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இது நிச்சயம் நடைபெறப் போவது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை அருட்பணியாளர் இந்த நமது இறுதி நிகழ்வை இதோ மடிந்து மண்ணிலே புதைந்து மண்ணாகி போகின்ற நமது உடலின் அந்த இறுதி நிகழ்வை பற்றி வருடத்திற்கு ஒரு முறை சாம்பலை பூசி, இந்த உச்சியிலே சாம்பலை பூசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அழிவு, மண்ணாக மக்கி போகின்ற ஒரு அழிவு, நாம் எல்லாம் அறிந்த அழிவு, நமக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். இந்த விபூதி புதனன்று ஒரு நினைவுறுத்தல். அதே நேரத்திலே அடுத்த கட்டம், நீ மனம் மாறி நற்செய்தியை நம்பி வாழ்வு பெறுவாய். இது வாழ்வை பற்றி, மனிதன் அழியாமல். அப்போ மனிதனுடைய அந்த அமைப்பு, மனிதன் என்பவனுடைய அந்த இயக்கம், அந்த மனிதன் எவ்வாறு உருவாக்கப்பட்டவன், இயங்குகிறான், இறுதியிலே அவனுடைய முடிவு வாழ்வின் நிறைவு, மன்னக வாழ்வின் நிறைவு. இந்த அம்சங்களை இந்த ஒரு சடங்கு நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. ஒன்று, அழியக்கூடிய உடலை நாம் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அழியாத ஆன்மாவையும் கொண்டிருக்கிறோம். இந்த அழியும் உடலை நாம் தடுக்க முடியாது. மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், இந்த உடலை பற்றி. ஆனால் அடுத்து மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி வாழ்வு பெறுவாய், அது உன்னுடைய ஆன்மாவை பற்றி. இதோ குருவானவர் தொடுகின்ற இடம், மூன்றாவது கண் அல்லது மைய கண் அல்லது மைய ஆற்றல். இதோ ஒரு மனிதனுக்கு ஞான கண்ணாக, இதோ அகக்கண்ணாக, அவனுடைய அந்த இறைவனின் சாயலாக, அந்த நித்திய வாழ்வின் வெளிச்சமாக இந்த புறக்கண்களை கலந்து அகம் என்று குறிப்பிடுவதை வெளிச்சம் காட்டுவதாக இந்த மூன்றாவது கண் அல்லது மையக்கண் என்று சொல்லுவதுண்டு. ஞானக்கண் என்றும் சொல்லுவார். இதோ மனிதனுடைய இந்த புற கண்களை, இரு விழிகளை கடந்து இந்த மையத்திலே உன்னுடைய அந்த புத்தி, உன்னுடைய அந்த ஞானம், அதனுடைய வெளிச்சமாக உள்வாங்குவது, அதனுடைய ஒரு வாய்க்காலாக இந்த சிரசு இருக்கிறது என்று சொல்வார். சரியா அந்த இடத்திலே, இங்கே அந்த ஞானத்தின் அந்த வாய்க்கால் உள்வாங்கி அறிவையெல்லாம், ஞானத்தை எல்லாம், புத்தி எல்லாம் உள்வாங்கி இதோ காணுகின்ற, அகக்கண்ணாக காணுகின்ற புறக்கண்களை கடந்து, புற வெளிச்சங்களை கடந்து, இதோ அகத்தையும் இணைத்து அனைத்தையும் அறிகின்ற
இந்த அகக்கண் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தை தொட்டு அங்கே அழிவை பற்றிய ஒரு வசனம், வாழ்வை பற்றிய ஒரு வசனம் இதோ சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதனை பற்றி நாம் உள்வாங்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ மனிதனுடைய அந்த இயக்கம், அவனுடைய தேடல், அவனுடைய நாட்டம், அதுவே அவனுக்கு இயக்கம். இந்த உடல், நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற உடல், இது கருவறையிலிருந்து கல்லறை வரை பல தேடல்கள். இந்த உடலுக்கு இன்று சொல்லப்படுகின்ற மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலுக்கா அன்னையினுடைய கருவறையிலிருந்து இறுதி கல்லறை வரை நாம் தேடுகின்ற தேடல்கள் ஒவ்வொருவரும் நாம் அறிவோம். நமது வாழ்க்கை பயணம், நமது இயக்க முறை, நமது அக்கறை, நமது பல்வேறு கவலைகள், நமது பிரச்சனைகள், நமது கண்ணீர் வேதனைகள், இவையெல்லாம் இந்த உடலை பற்றிய அந்த தேடல். உணவுக்காக, உடைக்காக, இந்த உடலை இதோ காப்பதற்காக, அழகுபடுத்துவதற்காக நாம் தேடுகின்ற தேடல்கள் அனைத்தும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இந்த காயத்தை காத்து கொள்வதற்காக நீ தேடுகின்ற தேடல்களை எல்லாம் நீ நினைத்து பார். இந்த வருடத்தில் கடந்த விபூதி புதனிலிருந்து இந்த விபூதி புதன் வரை எவ்வளவு தேடல்கள். உணவுக்கா நல்ல உணவகங்கள், அறுசுவையான உணவு, இந்த இல்லத்தில மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ள இந்த உணவுக்காக எத்தனை எத்தனை மணி நேரங்கள், அதனை பற்றி அக்கறைகள். இந்த உடைக்கா எத்தனை தேடல்கள், நமது அழகுக்கா, இந்த பல்வேறு சுகத்திற்கா இந்த உடலை இதோ பலப்படுத்த, நலப்படுத்த, இந்த உடலை அழகுபடுத்த, ஆற்றல்படுத்த, எழுச்சிப்படுத்த, ஏற்றப்படுத்த என்னென்ன முயற்சிகள், தேடல்கள், நாடல்கள் மனித வாழ்க்கையிலே நம்முடைய காலங்களின் இந்த பல்வேறு இயக்கம். ஆனால் இந்த உடலை பற்றித்தான் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோமே, சுகத்தை நாடிக்கொண்டே இருக்கின்றோமே. இதனை காத்துக்கொள்ள, இந்த உடலை அழகுபடுத்தி கொள்ள அன்றாடம் அக்கறை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்றோமே, கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. அதனுடைய இந்த சுகம் குறையும் போது, வசதி இதோ வற்றி போகும்போது அதற்காக வாடி வதங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. இந்த உடலை பற்றித்தான் உனது ஞான கண்ணை தொட்டு, அகக்கண்ணை இதோ குருவானவர் அருட்பணியாளர் என்று தொட்டு இந்த உடலை பற்றித்தான் சொல்லுகிறார். மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த உடல் மண்ணுக்கு போகும், ஆனால் அதே தேடல் மாற வேண்டும். இந்த அழிந்து போகின்ற வாழ்வை பற்றி, அழிந்து போகின்ற உடலை பற்றி, அதனுடைய வசதிகளை பற்றி இவ்வளவு தேடுகின்ற நீ, அழியாத ஆன்மா, ஞானக்கண்ணை திறந்து பா. அதற்குத்தான் இந்த சிரசிலே உன்னை தொடுகின்றார் அருட்பணியாளர், அருட் சகோதரி. தொட்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி வாழ்வு பெறுவாய். உனக்கு ஞானம் வரும்போது இந்த புறக்கண்களை கடந்து அகக்கண்ணை திறந்து அழிகின்ற உடலையும் அழியாத ஆன்மாவையும் நீ சீர்தூக்கி பார்க்கும்போது இந்த அழிகின்ற உடலுக்காக எவ்வளவு தேடல், நாடல், நாட்டங்கள். ஆனால் இந்த அழியாத இந்த வாழ்வுக்காக, ஆன்மாவுக்காக எவ்வளவு குறுகிய முயற்சி. ஆனால் இந்த உடல் அழிந்துவிடும், ஆன்மா அழியாது, இறைவனிடம் சேர்ந்துவிடும், என்னாலும் வாழ. எனவே இந்த தேடலிலே ஒரு பார்வை மாற்று. இந்த அகக்கண்ணை திறந்து அழியாத வாழ்வை பற்றி சிந்தித்து ஆண்டவரிடம் அருளை தேடி இந்த ஆன்மாவை காத்துக்கொள்ள இதோ மனம் திரும்பு. உலகத்தை தேடுகின்ற, உலக சுகத்தை தேடுகின்ற, அழிந்து போகின்ற, அல்லல் தருகின்ற
இந்த அற்ப வாழ்வுக்காக தேடலை இதோ நீ சற்று குறைத்து, அதற்காக நீ புரிகின்ற பல்வேறு தவறுகளை, இந்த அழிந்து போகின்ற உடலுக்காக, அதனுடைய சுகத்திற்காக, அதனுடைய பல்வேறு இயக்கத்திற்காக, அதனுடைய அந்த சௌகரியத்திற்காக நீ செய்கின்ற பல பல தவறுகளை முடிந்தவரை நீ குறைத்து நீக்கி மனம் மாறி, சுயநலத்தினின்று மனம் மாறி உனது ஆன்மாவை காத்துக்கொள்ள. அழியாமல் இருக்க போவது ஆன்மா மட்டுமே, ஆண்டவரிடம் செல்ல போவது ஆன்மா மட்டுமே. மண்ணிலே மடிந்து போவது உடல், ஆனால் இறைவனும் விண்ணிலே என்னாலும் வாழப்போவது ஆன்மா. அதனை பற்றி கொஞ்சம் ஞான கண்ணை திறந்து தொட்டு சொல்லுகிறார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி நீ வாழ்வு பெறுவாயாக. எனவே இந்த 40 நாட்கள் உன்னுடைய தேடலிலே ஒரு மாற்றத்தை இறைவன் விரும்புகிறார். இந்த உடலிலே, உடல் இயக்கத்திலே புதைந்து போய், இந்த உலகத்திலே நீ இதோ அடங்கி போய், அழிந்து போகின்ற இந்த பொருளுக்காக, அழிந்து போகின்ற பல்வேறு நிலைகளுக்காக அல்லல் பட்டு ஆனந்தத்தை இழந்து நிம்மதியை குலைத்து இதோ நீ சாக்கடையாய் இறுதியில மண்ணிலே புதைவது இந்த உடலின் அந்த கதி என்றால், பரமனிடம் சேருவது ஆன்மாவின் கதி, நித்திய வாழ்வு. அதையும் கொஞ்சம் சிந்தித்துப் பார். உனது பார்வை மாறட்டும், அதனால் உனது பயணம் மாறும். இந்த ஞான கண்ணால் நீ உண்மையை சீர்தூக்கி பார்க்கும்போது, இந்த பார்வை உண்மையை தேடுகின்ற அகப்பார்வை, இந்த மாயையை தேடுகின்ற புறப்பார்வை, அதனை கடந்து இந்த 2 விழிகளை கடந்து இந்த மையத்திலே இருக்கின்ற அகக்கண்ணை திறந்து இந்த உண்மையை நோக்கும் போது ஞானம் பெறும். அந்த ஞானத்திலே, அந்த பார்வையிலே, அகப்பார்வையிலே உனது பயணம் மாறும். இந்த பயணம் இதோ அழிகின்ற ஒரு முடிகின்ற பயணத்திற்காக அல்ல, அழியாத பேரின்ப அந்த வாழ்வுக்கான ஒரு பயணம், இறைவனை நோக்கிய பயணம், நித்திய வாழ்வை நோக்கிய பயணம், அழிவில்லாத நிரந்தர பேரின்ப வாழ்வை நோக்கிய மனிதனின் பேரின்ப பயணம், சிற்றின்ப பயணம் அல்ல. அந்த பாதை, அந்த பயணம், அதற்குரிய பார்வை, அதற்கு அடித்தளம் மனமாற்றம். எனவே மனமாற்றம் அடைந்து நற்செய்தியை நம்பி நல்வாழ்வு, இறைவனின் வாழ்வு பெறுவாயாக என்பதை இன்று அன்புக்குரியவர்களை நமக்கு ஒவ்வொரு விபூதி புதனன்றும், ஒவ்வொரு சாம்பல் புதனன்றும் செய்தியாக வழங்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு நற்செய்தியில நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 3 கருத்துக்கள். ஒவ்வொரு விபூதி புதனன்றும் இறை பிள்ளை அந்த நிரந்தர வாழ்வை அடைந்து கொள்ள, உண்மையான மனமாற்றத்தை வெளிச்சம் காட்ட இதோ 3 கடமைகளை ஆண்டவர் இயேசு இந்த புனித காலத்திலே, இந்த 40 நாட்கள் புனித அருட்காலத்திலே இறைப்பிள்ளை பின்பற்ற வேண்டும். உண்மையான மனமாற்றம் அடைய, அதனை வெளிச்சம் காட்ட, அதனை வெளிப்பாடு ஆக்குவதற்காக. அது ஒன்று ஜபம், அடுத்து தவம், 3வது தர்மம். ஜபம் உன்னுடைய இந்த மனதை, உன்னுடைய அக பார்வையை, உன்னுடைய ஆன்மாவின் இயக்கத்தை, அந்த நிரந்தர உன்னை உருவாக்கி காத்து வழிநடத்தி இதோ வலம் வர செய்கின்ற அவரால் மட்டுமே முடியும். அவரோடு இணைத்துக் கொள்ளுகின்ற உறவு ஜபம் என்பது இறைவனோடு உறவு. இறைப்பிள்ளை இந்த காலத்தில இறைவனோடு உறவை தீவிரமாக்க வேண்டும். ஏற்கனவே இறைப்பிள்ளைகள்னா ஆண்டவருடன் ஜபிக்கிறோம், அன்றாடம் ஞாயிறு வழிபாடு, இல்லத்திலே ஜபம், அருள்வாக்கின் சிந்தனை. இந்த 40 நாட்கள் இன்னும் தீவிரப்படுத்த இதோ இயேசு தெய்வம் உன்னை அழைக்கிறார். ஜெபிப்பாயாக, அதனை பற்றி சொல்லுகிறார். பரிசேயர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று போலி ஜெபங்களை ஜெபிக்கிறார். அந்த போலித்தனத்திலிருந்து உண்மைத்தனத்திற்கு வா.
உனது உண்மையை நீ காணும்போது உண்மைக்கு வருவாய். அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, அந்த இறைவன் மட்டுமே நிரந்தரம், மீதி எல்லாம் போலி, மாயை, மறைந்துவிடும். எனவே உனது உறவிலே அந்த நிரந்தரத்தை, உண்மையை, வாய்மையை, வெளிச்சத்தை, ஒளியை தேடுகின்ற அந்த முயற்சியின் சக்தி, அதனுடைய ஆற்றலின் அந்த உந்துதல், அதுவே ஜபம். உன்னுடைய தேடல். மனிதன் நிரந்தர தெய்வத்தை இந்த வாழ்க்கை பயணத்தில பல்வேறு கடமைகளும் கவலைகளும் இருந்தாலும் அந்த நிரந்தரத்தை, நிரந்தர உண்மையை, நிரந்தர வெளிச்சத்தை உனது நிரந்தர வாழ்வுக்காக தேடுகின்ற அந்த முயற்சி, அது ஜபம். அப்போ ஜபத்தை ஏதோ ஒரு அட்டவணையா, எனக்கு இந்த உலகத்துல இந்த உடலை வாழ்விக்கிறதுக்கு, குஷிப்படுத்துறதுக்கு, எனக்கு புடவை வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல நகை வேணும், நல்ல சொகுசான வாழ்க்கை வேணும் என்ற அளவிற்கு குறைத்து விடாதே. ஜபம் அதை விட மேலானது. நீ கடையில போய் ஷாப்பிங் லிஸ்ட் போட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்வதை விட ஜபம் என்பது உறவை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு வாய்க்கால், இந்த உறவை ஆழப்படுத்துகின்ற ஒரு சாதனம். உன்னை படைத்த, உன்னை தேடி வருகின்ற, உன்னை படைத்ததோடு ஓய்ந்து விடாமல் இதோ காக்கின்ற அந்த இறைவனை நோக்கிய தேடம். அன்புக்குரியவர்களே, நேற்று சற்று ஓய்வு நாள். 3 நாட்கள் நான் இந்த ஃபேன்சி ஃபெட் அதற்கான தயாரிப்பு, பல நாட்கள், பிறகு 3 நாட்கள், இதையெல்லாம் முடிந்துவிட்டு ஒரு இரவு 11:30 மணிக்கு அப்படி ஒரு படித்த ஒரு இளைஞர். எனவே ஆழமான கருத்துக்களை நாங்கள் விவாதிக்க முடிகிறது. அப்படியே நமது வளாகத்திலே அமர்ந்து இந்த வானத்தை நோக்குகிறேன். அருமையான நீல வானம். அப்பொழுது இந்த வாரத்தில் வந்த ஒரு செய்தி, அறிவியல் கண்டுபிடிப்பு. இந்த சூரியன் ஒரு நட்சத்திரமே, ஆனால் சிறிய நட்சத்திரம். இதனை சுற்றி 9 கோள்கள், அதிலே ஒன்று நமது பூமி. இதிலே நீர் இருப்பதால் வாழ்வு இருக்கிறது. மனிதன் உட்பட இங்கே உயிரினம் வாழ்கிறது. மற்றதிலே நீர் இல்லாத காரணத்தினால் செவ்வாய் கிரகத்திலே நீர் இருக்குமா தேடுகிறார். அங்கு மனிதன் இருக்கிறானா, அல்லது மனிதனை போன்ற அல்லது மற்ற உயிரினங்கள் போன்று உயிரினங்கள் இருக்கின்றனவா தேடலிலே இதுவரை ஒரு அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் இதனை கடந்து இப்பொழுது இவர்கள் இந்த சூரியனை விட பெரிய, பல மடங்கு பெரிய அந்த நட்சத்திரத்தை அவர்கள் அருகாமையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதிலே 7 கோள்கள், அதிலே 3 உயிரினங்கள் வாழக்கூடிய நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. நமது பூமியை போன்று அந்த 7 கோள்களிலே அந்த நட்சத்திர சூரியனை சுற்றி வருகின்ற அந்த 7 கோள்களிலே 3 பூமியை போன்று, ஏன் பூமியை விட மேலா, இதோ உயிரினங்கள் வாழக்கூடிய உன்னதமான சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு அடுத்த சூரியன், உன்னை இதை போல கோடி மடங்கான கோடி கோடி சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இப்போ இந்த இடத்திற்கு ராக்கெட் ஏறக்குறைய ஒரு மணிக்கு 30,000 40,000 கிலோமீட்டர். நம்ம காரு 100-150 போனாவே கிலோமீட்டர் தலை சுத்துது. இந்த விமானம் மிஞ்சி போனா ஒரு 700-800 கிலோமீட்டர் வேகம். இந்த ராக்கெட்டு தான் 30-40, இப்போது 50, 1000 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு. இப்போ இத்தகைய ஒரு ராக்கெட் அங்கே அந்த 3 கோள்களை நெருங்கி செல்ல 1,00,000 வருடம், ஒரு நிமிடத்திற்கு 50,000 கிலோமீட்டர். அப்போ 1,00,000 வருடம். அப்போ அந்த அடுத்த சூரிய அந்த ஒரு மண்டலம் எங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு தூரம். இப்போது போல இவ்வளவு தூரம் உள்ள அடுத்த சூரியன், அதை போல கோடிக்கணக்கான சூரியன். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் எல்லை
இதுவே உனக்கு புரியாத புதிர். இவ்வாறு இருக்கும்போது இதனை எல்லாம் இதோ சரியாக அமைத்த, சிறந்த முறையிலே ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் எல்லாம் இயங்கக்கூடிய அளவிலே அமைத்த அந்த இறைவன் நினைத்துப்பார். எவ்வளவு மறைபொருளா, எவ்வளவு ஞானமா, எவ்வளவு ஆற்றலா, எல்லையை கடந்து காலத்தை கடந்து இருக்கின்ற அவருடைய இயக்கத்தை நினைத்துப்பார். நம்மால் மனித கண்களால் கற்பனை கூட செய்து முடியாது அந்த இறைவனுடைய இயக்கம் அனைத்தையும் கடந்தவர், பிரபஞ்சத்தை படைப்பை எல்லாம் கடந்து படைத்தவராக இருக்கின்ற அந்த தெய்வம். இந்த ஜபத்தில அந்த தெய்வத்தோடு தான் நீ உறவு கொள்கிறாய். இந்த ராக்கெட்டை கடந்து இவ்வளவு லட்சம் வருடங்களை கடந்து இன்னும் கோடி வருடங்களை கடந்து அந்த நித்திய பேரின்பமாக நிலைத்து நிற்கின்ற அந்த இறைவனோட உன்னை படைத்த, இந்த பிரபஞ்சத்திலே கொசுறு போல இருக்கின்ற உன்னை படைத்த அந்த தெய்வத்தோடு நீ உறவு கொள்ளுகின்ற அந்த முறை இந்த ஜபம். அப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஞான கண்ணை திறந்து நோக்கும் போது அந்த தெய்வமே முன்னே வந்துடுறாரு. அவரோடு பேச முடிகிறதே, அவரிடம் கேட்க முடிகிறதே, அவர் வாழ்வு தருவார். உனக்கு என்ன குறை வைப்பார்? இந்த பிரபஞ்சத்திலே இவ்வளவு படைத்தவர் உன்னை என்னை ஒரு பொருட்டார். இந்த அற்ப கொசு, இந்த தூசு உன்னையும் என்னையும் பொருட்டாக நினைக்கின்ற அந்த அன்பான தெய்வம், அவரோடு உறவு கொள்ள இந்த ஜபம் ஒரு வாய்க்காலாக சாதனமாக இருக்கிறது என்றால் பயன்படுத்து. இந்த நாட்களிலே தீவிரப்படுத்த இந்த இறைவனை நோக்கு, அவரை இந்த அகக்கண்ணால் நோக்கு, அவரை தேடு, அவரோடு பேசு, அவரிடம் ஒரு குறைகளை சொல். நீயும் ஒரு நாள் இந்த உடல் அழியும் போது இந்த பிரபஞ்சத்தை கடந்து காலத்தை நேரத்தை எல்லாம் கடந்து அற்புதனாக இருக்கின்றாரே அந்த இறைவனிடம் சேர்வதற்கு துடித்து கேள், ஆசீர் கேள், அவரிடமே அருளை கேள். அதற்குரிய ஒரே சாதனம் ஜபம். அப்போ இந்த தவ காலத்தில ஜபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கும். அமர்ந்து அந்த அகக்கண்ணை இதோ மூடி உனது இந்த நெஞ்சத்தை திறந்து இறைவனை உள்வாங்கிக் கொள். இந்த உலகமே படைப்பே, அடக்க முடியாத இறைவன் அன்பினால் உன்னிடம் ஜபத்தினால் வந்து அடங்கி போகிறாரே உன்னை காத்துக்கொள்ள. அவரை அழைக்கின்ற அந்த அறைகூவல் ஜபந்தானே. அதனை ஒரு கேலிக்கூத்தாக, நாடகமாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று மாற்றிவிடாமல் தேடு. அடுத்தது அந்த ஜபம், தவம் மனிதனுடைய சுயநலத்தினால்தான் உடலை காத்துக் கொள்கின்ற, உடலை குஷிப்படுத்துகின்ற, சுகப்படுத்துகின்ற தேடலிலே சுயநலம் தலையாக வருகிறது. எனவே அந்த சுயநலத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். எனவேதான் தவம். ஒரு பெரிய லிஸ்ட் நான் கிடக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் மாலை திருப்பலை எதற்கு தேர்ந்து கொண்டேன் என்றால், காலையில அவசரமா முடிக்கணும், நல்ல கருத்துக்களை சொல்ல முடியாது. எல்லாரும் 7:30 மணிக்கே முடிச்சு ஆபீஸுக்கு ஓடணும். ஆனால் மாலையில கொஞ்ச நேரம் நான் சிந்திச்சு அமைதியா ஒரு இளைப்பாறுதல் சூழ்நிலையில இறைவனுடைய அருள்வாக்கை சிந்தனையாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே ஒரு 5 நிமிடம் கூட போனா இந்த தவக்காலத்தின் துவக்கம் என்று அருமையான இறைப்பிள்ளைகள் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இது சுயநலம் என்பது நம்மை சுகபோக வாழ்க்கைக்கு, அழிந்து போகின்ற வாழ்க்கைக்கு அழைக்கிறது என்றால் அந்த தவம் என்பது விட்டு கொடுத்தல். நீ பலவற்றை விட்டு கொடுக்கலாம். குறை கூறுகின்ற எந்த நேரமும் முணுமுணுத்து கச்சடா பேசி எல்லாத்திலையும் தவற கண்டுபிடிக்கின்ற அந்த குணத்தை விட்டு அடைந்த நன்மைகளுக்கு, என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படி போச்சு, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரே விரக்தி பேசுதலை விட்டு அடைந்த நன்மைகளுக்கு, நீ காணுகிற நன்மைகளுக்கு நன்றி கூறு. இது பார்வை மாறுதல். டு கிவ் அப். நீ விட்டு கொடுத்தல். உன்னுடைய உடலை தேடும்போது சிலவற்றை தவறுகளை செய்கிறாய். ஆன்மாவை தேடும்போது இந்த ஒரு பார்வை, இந்த செயல்முறை, சிலவற்றை நீ விட்டு இறைவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய். எனவே குறை கூறுவதை விட்டு இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற அடைந்த நன்மைகளுக்கு மாறு. அதை போலவே சோம்பேறியாய் இருப்பதை விட்டு நல்ல காரியங்களை செய்வதை, ஏன் குறிப்பாக ஜபம் செய்வதை, சும்மா
சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறத விட சற்று நேரம் இறைப்பார்கள் நேரத்தில் கண்களை மூடி இறைவனுடன் ஜெபிப்பாயாக. அடுத்தவருடைய குறைகளை பார்த்து வீட்டில் அல்லது இருக்கின்ற இடத்துல இந்த குறை மற்றவங்களை பற்றி குறை கூறுவதை விட்டு அவருடைய நிறைகளையும் கொஞ்சம் காண்பாயா. அடுத்து இதோ அடுத்தவர்களிடம் ஆக்ரோஷமா பேசுகின்ற ஆணவத்தோடு பேசுகின்ற தன்மையை விட்டு கொஞ்சம் அன்பா கருணையா ஒரு நேசமா பாசமா பேசுகின்ற முறை, வெறுப்பை உடைய சொல்லிலே பார்வையிலே இயக்கத்திலே காட்டுகின்ற அந்த தன்மையை விட்டு இதோ அன்பு மன்னிப்பு, இதோ அவர்கள் தவறுகள் செய்தாலும் மன்னித்து பொறுமை காட்டுகின்ற அந்த சிகர பண்பு. அடுத்து எந்த நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டு எந்த நேரமும் ஐயோ இது அதுன்னு சஞ்சலப்பட்டுக்கிட்டு கவலையே வாழ்க்கையாக்காமல் இறைவனிடம் பற்றுறுதி கொண்டு அனைத்தும் நலமாக அமையும் என்ற அந்த தீர்க்கமான விசுவாசம். அதை போலவே இதோ இங்கே இந்த உலகிலே ஏகபோக சுகபோக வாழ்க்கை வேணும் வேணும் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், இந்த ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும் அப்படின்னு இந்த அவசியமில்லாத ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கின்ற அந்த காரியங்களை தேடுவதை விட வாழ்க்கையிலே உனக்கு அவசியமான காரியங்களை தேடி பெற்று இறைவனுக்கு நன்றி கூறி போதும் என்ற மனத்தோடு வாழ்கின்ற அந்த சிறந்த பண்பு. டிவி சினிமான்னு எந்த நேரமும் உட்காந்து பொழுதுபோக்காம இதோ நீ குடும்பத்தில் மற்றவரோடு பேசுவதும் உரையாடுவதும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதும் ஜெபிப்பதும். அதை போலவே மனிதனுடைய வெளி அடையாளங்களை என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன அவங்க புடவை, என்ன பேண்ட் ஷர்ட்டு, என்ன வசதி, என்ன காரு, இது மாதிரி பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத விட்டு மனிதனை மனிதனாக இறை பிள்ளையாக எல்லோரையும் நோக்கி வறியவர்களுக்கும் பாசம் காட்டுகின்ற நல்ல ஒரு பண்பு. எந்த நேரமும் சூடா 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 கோபத்தில் இல்லாம பொறுமை. இவ்வாறெல்லாம் நீ உடலினுடைய அந்த தாக்கங்களை நெறிப்படுத்த நீ ஆன்மாவின் அந்த ஆதங்கத்தை காட்டுகின்ற ஆனந்த வெளிச்சங்களை வெளிப்பாடுகளை இதிலே காட்டுவது நோன்பு. நோன்புன்னா ஏதோ கொஞ்சம் சாப்பாடை விட்டுடுத்து ஏதோ கொஞ்சம் அது மட்டும் இல்லை, நான் கறி சாப்பிடாம இருக்கிறேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன், அதை கடந்து நான் எவ்வளோ விடலான்னு சொன்ன பாருங்க. உன்னுடைய ஆக்ரோஷம், உன்னுடைய வெறுப்பு, உன்னுடைய பகமை, உன்னுடைய சுயநலம், அடுத்தவங்களை இம்சப்படுத்துறது, அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது, இது போல நீ விட்டுவிட வேண்டியது. அன்பை, பாசத்தை, மன்னிப்பை இவையெல்லாம் தேடுகின்ற இறைவனை தேடுகின்ற அந்த இனிதான அதற்காக அதற்கு எதிர்மறையாக இருக்கின்ற அருவருப்பான பழக்க வழக்கங்களை நீ விட்டுவிடுவதற்கு கிவ் அப். அதுதான் நோன்பு. எனவே நோன்பு என்பதை ஏதோ இறைச்சி, மீன், முட்டை என்ற உணவோடு சுருக்கி கொள்ளாமல் அல்லது ஏதோ சில உங்களுடைய தியாகங்களோடு சுருக்கி கொள்ளாமல் உங்களுடைய வாழ்வையே மாற்றுகின்ற இந்த உலகை தேடுகின்ற தேடலிலிருந்து இறைவனை தேடுகின்ற இறை பிள்ளையாக அதற்குரிய மார்க்கம், அதற்குரிய பயணம், அதற்குரிய செயல்பாடு, அதனை தேடுகின்ற ஒரு தியாக செம்மலாக மாறுவது, அதுதான் நோன்பு. எத்தனை விடயங்களை விட்டு விடணும்னு சொன்னேன், எத்தனை விடயங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக தர்மம். அந்த தர்மம் தான் நீ இறைவனை தேடினால், நீ உன்னை தியாகம் செய்தால் உன்னுடைய தேவைகள், இந்த உலகத்தை இந்த உடலை சம்பந்தப்பட்ட தேவைகளை அவற்றையெல்லாம் குறைக்கும் போது உனக்கு நிறைவார். ஐயோ என்கிட்டயே ஒன்றும் இல்லையே சொல்ல முடியாது. ஒரு தியாகம் செய்யும் போது உனக்கு கையில காசு, அந்த காசு நீ தர்மம் செய்யும் போது தர்மம் தலகா. எனவே இந்த காலத்திலே உன்னுடைய தேவைகளை, அவசியமானவைகளை நீ தேடும்போது கண்டிப்பாக நிறைவு. எல்லாத்திலையும் மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் இருப்பதை தர்மமாக இல்லாதவர்களுக்கு வழங்கு. இவ்வாறு இந்த 40 நாட்கள் அன்புக்குரியவர்களே, இந்த ஜபம், ஆண்டவரோடு உரையாடல், இந்த தவம், டு கிவ் அப், தேவையில்லாதெல்லாம் விட்டுறது, அருவருப்பான பண்புகளை, சுயநல பண்புகளை, பாவமாகிய செயல்களை, நம்மை பாடாய்படுத்துகின்ற இந்த உலகின் தேடல்களை, பல்வேறு நாட்டங்களை விட்டு விடுவது. இறுதியாக இவற்றுக்கெல்லாம் சிகரமாக இறைவனை போன்று நல்லது செய்கின்ற தர்மம் நமக்கான உனக்கு புனிதமா மாறும். அப்ப என்ன ஆகும்? இந்த 40 நாட்கள் இது போல பயணம் செஞ்சா
ஆண்டவர் அப்படியே உயிர்த்த வல்லமையோடு உனக்கு காட்சி தந்து அழியா வாழ்வு தருவாரு. ஆண்டவர் சாவை வென்று உயிர்த்தெழுந்தார். இந்த 40 நாள் முடியும் போது அந்த விழாவை நாம் கொண்டாடுறோம். அப்போ மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இல்லை இல்லை இல்லை, மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி வாழ்கின்ற நல்ல பிள்ளையே, அந்த உயிர்த்த ஆண்டவரை இறைத்திருமானா உனக்கு நித்திய வாழ்வு. உயிர்ப்பின் மூலம் சாவு என்பது முடிவல்ல, அது ஒரு சம்பிரதாயம். அதனை கடந்து சாதனை நித்திய வாழ்வு. அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து நித்தியிலே வாழ்கின்ற அந்த இறைவனோடு இந்த அர்த்தம் தூஸ். இது நாம் இங்க இந்த உடல் தூசா போயிட்டாலும் எனது ஆன்மா அந்த இடமோ காலமோ இல்லாமல் அனைத்தையும் கரைந்து நிறைவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த எனது தந்தையிடம் நித்தியத்திலே சேர்ந்து கொள்ளலாம். இது சும்மா 50 வருஷம் 80 வருஷம் ஒரு குறுகிய காலம். இது பொல்லாத காலம். எத்தனை கண்ணீர் வேதனை. நீ எவ்வளவுதான் இந்த உடலை நெறிப்படுத்தினாலும் 50 வயசுக்கு பிற்பாடு எல்லாம் சுருங்கத்தான் போகுது. 70 வயசுக்கு பிற்பாடு எல்லாம் குனிஞ்சு நடக்க முடியாம இப்படிதான் போற. அப்புறம் 80 வயசுல கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, பல்லும் இருக்காது. நீ தடுக்க முடியுமா? நம்ம அம்மா இருக்கிறாங்க, ஒரு 15 வயசுல தனவேரி அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? இருப்பா அந்த பேரழகி. அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியுமா? வயசாக எல்லாம் வாடி போய் உடல் இயக்கமே குன்றி போய் கடைசியில மண்ணுல உதைவதுதானே வாழ்க்கை, மானிட வாழ்க்கை. ஆனா இறைப்பிள்ளை நீ பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து அந்த நித்தியத்தில மகிமையோடு இருக்கின்ற அந்த தெய்வத்திடம், அந்த உயிர்த்தாண்டவரை போல இந்த 40 நாட்கள் கடந்து நீ கொண்டாடுகின்ற அந்த உயிர்ப்பின் பெருவிழா, அந்த உன்னதத்தை இந்த இறைப்பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள ஜபம் செய், தவம் செய், தர்மம் செய். ஆமென். எழுந்திரன்று நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். பேராயர்கள், ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தவக்காலம் இறை இரக்கத்தின் காலம் என்பதையும் ஜபத்தோடும் தவத்தோடும் அன்பு செய்ய பாடுகளோடும் இப்புனித காலத்தை துவங்க வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உம்மை தூய ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 40 நாள்கள் நோம்பிருந்தது போல நாங்களையும் உடைகளை கிழித்துக் கொள்ளாமல் இதயத்தை கிழித்துக் கொண்டு பாவத்திற்காக பாவ செயலுக்காக மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை பெற நோன்பு, தர்மம், ஜபம், அறச்செயல்களை பின்பற்றி தூய்மையாக வாழ வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். பல நன்மைகள் இவர்களுக்கு பொழிந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக நாளை அரசு தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்கள் பாடங்களை கடின முயற்சியுடன் படித்து தேர்வுகளை சிறப்பாக எழுதி முடிக்கவும், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் தேவையான ஞானத்தையும் நினைவாற்றலையும் தெளிந்த மனதையும் உடல் உள்ள வலிமைகளையும் இவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாய், சர்வேசுடைய அம்மாதான், பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்ப எல்லாம் நல்லா அமர்ந்து வரிசையா வந்து திருநீர் பூசி சொன்னதை தியானித்து ஆசீர்வாத நேரமாக மாற்றுவோம். அருமையான பாடல்களை இளைஞர்கள், இளம்பெண்கள் இப்பொழுது பாடுவார்கள். நான் அதற்கு முன்பாக இந்த திருநீரை ஆசீர்வதிக்கிறேன். இறைவா, எங்கள் தாழ்நிலை கண்டு மனம் இறங்குகின்றேன். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியிருக்கும் அடியார்களை எங்கள் மீது உமது ஆசிய தயவாய் பொழிந்தருளும். நாங்கள் தவக்காலத்துக்குரிய நற்செயலில் ஈடுபட்டு உம்மோடு உறவு கொண்டு உம் திருமணியின் பாஸ்மாகாவை கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம்.
மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மறவாதே மறவாதே மனிதனே.
மறவாதே மறவாதே மனிதனே.
குமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா என்னை மட்டும் பார்க்கிறதா இப்பொழுது காணிக்கை பாடல் பாட நாம் காணிக்கை பகுதியை பங்கேற்று ஆண்டவரை பெற்று இல்லம் செல்வோம். இத்திருப்பலியில செல்வராஜ் மனமாற்றம் அடையவும் கிளாரா ஆன்ம இடைப்பாற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே அடியோர் யாம் தரும் காலத்தின் தேர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாய் எமையே மாற்றிடுவாய் அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எம் கருணை கடலாகிய தந்தையே, தவக்காலத்தின் தொடக்க நாளாகி இன்று உடைந்த உள்ளத்தோடு இக்காணிக்கைகளை உமது பிள்ளைகள் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாங்கள் தீய நாட்டங்கள் மீது வெற்றி கொண்டு பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று உம் திருமகனின் பாடுகளையும் உயிர்ப்பையும் கொண்டாட ஆர்வம் கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் இப்போக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இத்தவ காலத்தை எங்களுக்கு வழங்கினே. நாங்கள் மட்டுமீறிய உலக பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் எங்கள் மனத்தை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மேன்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற புனித காலம் இதுவே. ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்தேத்தி நாங்கள் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, இதோ அகக்கண்ணை திறந்து வைத்தார் ஆண்டவர். அருள்பணியாளர் சிரசிலே தொடும்போது அந்த ஆன்மீக கண் திறக்கப்பட்டது. ஆண்டவரை அந்த கண்ணோடு பார்த்து அவரை தரிசனம் கண்டு ஆசி பெறுவான். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், நீரே புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நோக்குகிறோம், அகக்கண்களால் நோக்குகிறோம், ஆனந்தம் அடைகிறோம். ஆசீர் தருவாய். ஒவ்வொரு நாளும் உம் பிள்ளைகள் எங்களை காத்துக்கொள்வாய். அவ்வண்ணமே உணவருந்திய பின் ஆண்டவர் இயேசு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, அகக்கண்ணை திறப்பீராக. உம்மை நான் காண்பேன், ஆனந்தம் அடைவேன், அருள் பொழிவு பெறுவேன். இந்த மண்ணிலே உமது திருக்கர ஆசிரியரிலே நலமோடு நான் வாழ்ந்திடுவேன். நல்ல தெய்வமே, நான் உம்மை காண்பேனா. ஆராதித்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை உன் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை மலார் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, முன்னாள் பேராயர் எம் சின்னப்பா என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தரணும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரணும். தந்தையை உயிர்த்த நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், யாரும் நியாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கு நிலையில் அவதியும் ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களையும், இன்று நாங்கள் நினைவுறுகின்ற கிளாரா என்ற மது பிள்ளையும் தயவாய் நினைவுந்து ஒளிமிக்க உன் திரும்ப நித்திய வாழ்வின் பெரும்பத்திலே தயவாய் சேர்த்துக்கொள்ளும். இந்த வல்லமிக்க திருப்பலியிலே காலையிலும் மாலையிலும் வந்து இதோ ஆன்மீகத்தின் அருள் பொழிவை அடைந்த மது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக செல்வராஜ் என்ற மது பிள்ளைக்காக மன்றாடுகிறோம். தந்தையே, இந்த நாளிலே இதோ இந்த மாலை வேளையிலே இதோ உம்மை தேடி வந்து ஆன்மீக அருள் பொழிவை இதோ உமது அகக்கண்ணின் அந்த மாட்சியை கண்டு, அகக்கண்களால் தொடப்பட்டு உமது மாட்சியை கண்டு மன நிறைவோடு மகிழ்ந்திருக்கின்ற அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மன்னக வாழ்வின் பயணத்திலே மகிழ்ந்து வாழ நற்சுகத்தோடு, நல்ல வளத்தோடு, நல்ல வருவாயோடு, குறையின்றி குடும்பத்திலே சமாதானத்தோடு நிறைந்த அந்த மனம் மகிழ்வோடு வாழ்ந்திட, நற்சுகத்தோடு வாழ்ந்திட, குறையின்றி வாழ்ந்திட, விரக்தியின்றி வாழ்ந்திட, வேதனையின்றி வாழ்ந்திட, பிரச்சனையின்றி வாழ்ந்திட இதோ உமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த 40 நாட்களும் உமது திருக்கரத்திலே தாங்கிக் கொள்ளும். பாடகர் குழுவினர், பிட சிறுவர் மற்றும் எங்களது தொண்டர்கள் உதவியா கூடி வந்திருக்கின்ற அன்பான இந்த மக்கள் எல்லோரும் உமது தவக்காலத்தின் அருள்பொழிவை சிறப்பாக அனுபவித்து வாழ தெய்வமே துணை புரிவீரா. எங்கள் அன்னை தெய்வத்தாய், புனித அப்போஸ்தலர்கள், இவங்களுக்குள்ளாயிருந்த புனிதர்கள், எங்கள் மறைத்தல பாதுகாவலர் புனித பவுலடியார், எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் தாதை சூசியப் மற்றும் புனித வானதூதர் அனைவருடனும் நாங்கள் இறையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஒரு கடவுளை நமது அகக்கண்ணால் நோக்கி ஆராதித்து இந்த நாளின் சிறப்பு ஆசிரை பெற்று எல்லாம் ஏகுவோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மன்னக வாழ்க்கை பயணத்தில் எதிர்கொள்கின்ற பல்வேறு வேதனைகள், துயரங்கள், பிரச்சனைகள், பல்வேறு வறுமை கோலங்கள், பிணிகள், எம்மை வேதனைப்படுத்துகின்ற நிகழ்வுகள்
அனைத்திலிருந்தும் தயவாய் எம்மை விடுவித்து எமது வாழ்க்கை பயணத்திலே துணை நின்று எம்மை காத்துக்கொள்ள உம்மை பற்றுறுதியோடு மன்றாடுகின்றோம். உமது பரிவராக்கத்தின் உதவியால் எங்களை வேதனைப்படுத்துகின்ற துயரங்கள், கவலைகள், பிணிகளிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கண்ணீருமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உங்கள் மீது பொழிகிறேன் என்று உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினீரே. எங்களுடைய பாவங்களையும் சுயநலத்தினால் புரிந்த தவறுகளையும் தயவாய் தவ காலத்திலே மன்னித்து உமது புனிதர்களை பொழிந்து நாங்கள் பக்தியுள்ள உமது பிள்ளைகளாக வாழ்ந்திட இத்தவ காலத்தில் எங்களை காத்துக் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம்மை காத்திடும் இயேசு தெய்வத்தின் நிறைவான சமாதான மகிழ்ச்சியும் உங்களோடு என்னாலும் இருப்பதாக. நமது அகக்கண்களை என்று திறந்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை நோக்குவோம். அவரது தரிசனம் கண்டு அவர் தருகின்ற மகிழ்ச்சி சமாதானத்தை இறை பிள்ளைகள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு தெய்வத்தின் சமாதானம். ஆண்டவர் நமது சிரசை தொட்டு நமது அகக்கண்ணை திறந்து வைத்தார். அவரை காண்கிறோம். அவருடைய திருக்கர ஆசிரை தேடுகிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் அவரோடு பயணம் செய்கிறோம். இந்த இயேசு தெய்வத்தை நமது வாழ்க்கை பயணத்தின் துணையாக ஆன்ம உணவாக அடைந்த நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை, தேவரிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இயேசு தெய்வத்தின் உடலும் இரத்தமும் நமக்கு நிறை வாழ்வு வழங்குவதாக. ஆமேன்.
ஆசிர்வதியும். வறுமை, பசி, பிணி இவைகளால் தாக்கப்படுவோரை காத்தருளும். உமது அண்டையில் வந்துள்ள மழலைய செல்வங்களை செழித்த சுகத்துடன் வாழவும், சீரிய கல்வி திறமையை வளர்க்கவும், அதனை பிறருக்கு வழங்கவும் செய்தருளும். விசுவாசத்தில் விளைநிலமாய் இளைஞர்களை நெறிப்படுத்தி அருளிலும் பொருளிலும் வளர செய்தருளும். பெண்களை பொறுப்பிலும் கற்பிலும் சிறந்தோங்க செய்து உரிய நேரத்தில் வேலையும் திருமண மாலையும் கிடைக்க செய்தருளும். முதியோர், வறியோர், நோயுற்றோர் மற்றும் மழலை செல்வங்களை காத்தருளும். நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். புனித சின்னப்பரே, நாங்கள் குடும்பத்தில் கூடி ஜெபிக்கவும் அதனால் அனைத்து பேறுகளையும் எமக்கு கொடுத்தருளும். நாங்கள் பணியாற்றும் இடங்களில் நற்கருணை தொண்டர்களாக அன்பு, நீதி, சமாதானம், சமத்துவம் என்ற மதிப்பீடுகளில் வாழ்ந்து காட்ட செய்தருளும்.
நீர் எமக்கு வழங்கிய திருச்சபை தலைவர்களோடு இணைந்து இறையரசை அமைக்க எங்களை ஆசீர்வதியும். உமது புகழை எல்லா மக்களுக்கும் பரவ செய்வேன் என்றும் உமது அருளை அவர்கள் பெற்றுக்கொள்ள உமது கருவியாக செயல்படுவேன் என்றும் வாக்களிக்கிறேன். எங்கள் பாதுகாவலரான புனித பவுலடியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கருணை கடலாகிய கடவுளே, எங்கள் அன்பு தந்தையே, இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் நோன்புகளில் தவ காலத்திலே உமக்கு உமந்தனமாகவும் எங்கள் ஜெபங்கள் எமக்கு ஏற்றம் தரவும் எங்கள் தர்மங்கள் எங்களை காத்துக் கொள்ளவும் எங்களுக்கு நலந்தரும் மருந்தாகவும் அமைந்திட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற விபூதி புதன். எனவே காலத்தை நோக்காமல் நான் திருமறை இந்த மறைவுரை ஆற்றினேன். ஒரு 5 நிமிடம் கூட போயிருந்தா பொறுத்துக்குங்க. ஆனால் அடுத்த விபூதி புதன் அடுத்த வருஷம்தான். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் தவக்காலம் துவக்குகிறோம். நமது புனித மறைத்தளத்தில் இறை மக்களுக்கு ஆன்மீக எழுச்சிக்காக பல்வேறு நிகழ்வுகள். 19ஆம் தேதி தவக்கால திரு யாத்திரை நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் எல்லைப்புறம் ஆந்திரா எல்லை பாண்டர்வேடு நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை எட்வின் என்று இந்நாள் பங்கு தந்தையாக இருக்கிறார். அவருடைய சிறப்பான அழைப்பின் பேரிலே செல்லுகிறோம். கட்டண தொகை ஒருவருக்கு நீண்ட தூரமாக இருப்பதால் உணவு உட்பட ரூபாய் 350 பெயரை பதிவு செய்து தவக்காலத்திலே நாம் பயணிகள், இவ்வுலகிலே பயணிகள் என்பதை நினைவூட்டும் தவக்கால திரு யாத்திரையிலே பங்கேற்போம். அடுத்து 3 நாட்கள் 40 நாட்கள் நினைவூட்ட 40 மணி நேர ஆராதனை 26ஆம் தேதி மார்ச் நிறைவு பெறும். உங்களுக்கு தவக்கால தியானம் நாட்கள் பிறகு அறிவிக்கப்படும். இவ்வாறு இந்த 40 நாட்களை நான் சொன்னது போல குறிப்பாக ஜபத்தில், நோன்பில், தர்மத்தில் நாம் செலவிட்டு நமது வாழ்க்கையிலே அகக்கண்களை திறந்து ஆண்டவரை இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் தரிசனம் கண்டு அவருடைய ஆசீரால் ஆனந்தமாக வாழ்வோம். உயிர்த்த ஆண்டவரை இந்த பயணத்தின் 40 நாட்கள் பயணத்தின் நிறைவிலே தரிசனம் கண்டு உயிர்த்த மக்களாக உற்சாகத்தோடு நல்ல மகிழ்விலே அமைதி நிறைவிலே நாம் வாழ்ந்திட உயிர்த்த ஆண்டவரின் ஆசிரை வேண்டுவோம். இந்த 40 நாட்கள் பயணம் அதற்கு நமக்கு வாய்க்காலாக, அதற்கு அருள் பொழிவாக அமைவதாக இந்த சிந்தனையோடு சிறந்தாழ்த்து இந்த நாளின் சிறப்பான ஆசிரை இறை மக்கள் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, திருமகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றாக பாடிய பாடகர் குழுவினரையும் நம்ம பீட சிறுவரையும் சும்மா ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டி வாழ்த்து. அன்புக்குரியவர்களே, தவக்கால ஆசிரை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு சென்று வாழ்ந்திடுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோன்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்ய தான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை எடுத்தீங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.